ஸோ இந்த வீடியோவில் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லி தர போகிறேன். பேக் பெயினுக்கு இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் ஃபார்மில் சொல்லி தர போகிறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ரெண்டு காலுக்குமே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் லெக் எடுத்து முன்னாடி வைக்கிறோம். இப்போ இதோட பாதியில் லெஃப்ட் லெக்கோட மிட் போர்ஷன். ஸோ கால் டைரக்ஷனாக பாருங்க. இப்படி நின்றுக்கிறோம். உடம்பு வந்து ஃபார்வர்டாக பார்த்த மாதிரி இருக்கு. கையை பின்னாடி கட்டிக்கிறோம். தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கிராஜுவலாக பண்ணிக்கணும். 1 2 3 4 5. அப்புறம் நிமிர். இப்படி பண்ணும்போது இந்த முட்டி இப்படி மடங்கக்கூடாது. அதே மாதிரி இந்த முட்டி இப்படி மடங்கக்கூடாது. ரெண்டுமே ஸ்ட்ரைட். லாக் பண்ணிக்கிறோம். ஃபார்வர்டா என்ன பண்றோம், இடுப்பு பெண்ட் ஆகுது. தலை குனியாம நேரா பார்க்குது. 1 2 3 4 5. அகைன் ரிலாக்ஸ். திரும்ப இன்னொரு தடவை பண்றோம். 1 2 3 4 5. இப்போ ரிலீஸ் பண்றோம். இந்த காலை எடுத்து பின்னாடி வைக்கிறோம். நேரம். இப்போ இந்த கால் பண்ணும்போது இந்த காலை திருப்பிக்கிறோம். இந்த காலோட மிடில் இருந்து இந்த கால் ஒரு 1.5 ஃபீட் ஃபார்வர்டா போகுது. உடம்பு நேரா இருக்கு. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். திரும்ப பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கு. திரும்ப பெண்ட் பண்றோம். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்படி குனியும் போது இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். பாருங்க, இந்த கால் லாக் பண்ணிக்கிறேன். இந்த கால் லாக்ல இருக்கு. 1 2 3 4 5. திரும்ப ரிலாக்ஸ். ரிலீஸ் பண்றோம். முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெச் பண்ணதை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹாம்ஸ்ட்ரிங் சிவியர் டைட்னஸ் இருக்கும்போது பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறது தான் இது. இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணலாம். அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.